அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த இலங்கை ஜெயராஜ் ஒரு காணொளியில் தெய்வங்களை வணங்குவதை இந்த தமிழ் சமூகம் என்றுமே விடாது. அப்படி விடாமல் இருக்கும் பொழுது இந்த தமிழ் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ தெய்வங்களை நம்ம தமிழ்நாடு தூக்கி பிடிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அவங்க தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு இல்லை, உலகமே இந்த கடவுள் நம்பிக்கை, இந்த சிறுதெய்வ வழிபாடு இதிலெல்லாம் வேரூன்றி தான் இருக்காங்க. அது உண்மையா பொய்யா, சரியானதா தவறானதா, அவங்க அதுக்குள்ளெல்லாம் போகவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அங்கே போதிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, அவங்க தாத்தா பாட்டி, அவங்க அப்பா, இது மாதிரி சொல்லப்பட்டது, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்படி வழியாக அப்படி கற்றுக் கொடுத்துருக்கக்குள்ள அவங்க அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா ஒரு சில பேர் அதுலேருந்து மீண்டு வராங்க. ஏன், எப்படி, என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே காணொளி போட்டிருக்கோம். ஆனால் இப்போ இதில் முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிறு தெய்வம் அப்படின்னு சொல்லக்குள்ள சிறு தெய்வம் வேற, கடவுள் வேறையா அப்படின்ற விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த காணொலியை போடுறேன். இப்போ சிறு தெய்வம் வேற, கடவுள் வேற, நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ சிறு தெய்வங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷங்களுக்கு 300 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர் இருக்காங்க இல்லையா, இப்போ 5வது தலைமுறை இல்லை 4வது தலைமுறை அப்படின்னு இருக்கிற அந்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மக்களுக்காக வாழ்ந்திருப்பார். ஒரு பெரிய விஷயம் மக்களுக்காக பண்ணி ஒரு மிகவும் அந்த மக்களுக்காக போராடினது, நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருப்பார். அவர்களை நாம் குலதெய்வமாகவும் சிறு தெய்வங்களாகவும் வழிபடுவதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. சில பேர் சிறு தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த உலகவாசிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ உருவ வழிபாடை இவங்க போற்றி வணங்கிட்டு இருக்காங்க இல்லையா. இது எல்லாமே சிறு தெய்வ வழிபாடுகள் தான். இந்த சிறு தெய்வ வழிபாடு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வள்ளலார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறு தெய்வ வழிபாடு எல்லாமே உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லாது, உங்களோட முக்தி நிலைக்கு கொண்டு செல்லாது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை, உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் கோயிலுக்கு போனால் இது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போகிறீங்க இல்லையா, அந்த நம்பிக்கைப்படுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மனம். அந்த மனம் அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னு நான் ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கேன். இந்த மனம் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுடுச்சினால் அதை அடையாமல் விடாது. அதே போல் இறைவன் எந்த ஜென்மத்திலேயாவது அந்த ஆசையை உங்களை தீர்த்துக்க வச்சுருவார். அடுத்த ஜென்மத்திலேயோ இல்லை இந்த ஜென்மத்திலேயோ அதை தீர்க்க வச்சிருவார். அப்படின்னா அதுதான் இந்த இயற்கையோட நியதியும் கூட. இந்த இயற்கையோட நியதியும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா அதை உங்களுக்கு எப்படியாவது ஒரு வகையில் கொடுத்துரும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்மத்திலையோ இல்லை அடுத்த ஜென்மத்திலையோ. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது எதுலேருந்து வந்ததுன்னா அந்த சிறுவை தெய்வத்தினால வந்தது அல்ல. உங்களோட மன நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த மனசோட பவருங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த சக்திங்கிறது நம்ம
சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பெரிய சக்தி படைத்தது இந்த மனம். இந்த உலகத்தோட எல்லாத்தோட பிறப்புகள், இறப்புகள், இது எல்லாத்திற்குமே மனம்தான் காரணம். நோய்கள் வருவதற்கும் மனம்தான் காரணம், குணமாவதுக்கும் மனம்தான் காரணம். இப்படி நிறையா விஷயங்கள் மனம் சார்ந்து இருக்குது. அப்போ இது வந்து சிறுத வைத்துட்ட போனதுனால தான் நடக்குதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. உங்களோட மன வலிமையிலான நடக்குது. இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்ட சித்தர்கள் எல்லாருமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சிறு தெய்வங்கள் ஏதாவது உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கொடுக்காது. உங்களோட நம்பிக்கைகள் தான் அது. அந்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணுறோம், அதை வீணாக்க விரும்பலை. நிறைய பேர் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம். கடவுள் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் நம்மளை நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கொடுத்துருக்கோம். கடவுள் யார் அப்படின்ற ஒரு காணொலியில் இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலே அது திரும்பவும் சொல்லணுமா அப்படின்னா அது தேவையில்லை. அந்த காணொலியை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ இந்த கடவுள், இந்த சிறு தெய்வங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மனதின் வழியால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அது மனதின் வழியால் நடக்கும். இந்த சிறு தெய்வங்கிறது ஒரு நம்பிக்கைக்கான ஒரு 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 சிலையை தவிர மற்றபடி அதில் ஒன்றும் இல்லை. இந்த கடவுளுங்கிறது வேறையா அப்படின்னா ஆமாம், வேறு. இந்த கடவுளுங்கிறத வள்ளலாரும் மற்ற சித்தர்களும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவனை, இந்த கடவுள், இறைவன், அப்பாற்பட்ட சக்தி அப்படின்னு சொல்கிறது, இயற்கையோட நியதின்னு சொல்கிறது, உண்மைன்னு சொல்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், இவர் தான் கடவுள். இந்த உண்மைக்கு மறுபேர் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கடவுள். அப்போ அந்த கடவுளாகப்பட்ட அந்த வந்து அருட்பெருஞ்சோதின்னா ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறோம். அவருமே அப்படி தான் சொல்கிறாரு. அது எப்படி இருக்கான்னா பெரிய கனலாக இருக்கான், அதனால அது அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அவர் அதை சொல்கிறாரு. அப்படி நம்ம உடம்புக்குள்ளாரையே மேலே புருவ மத்தியத்துக்கு மேலே இறைவன் இருக்கார். அதை வந்து நம்ம வந்து எப்படி போகணும், என்ன செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சு அந்த வழியில் போனோம் அப்படின்னா அந்த இறைவனை வந்து நம்ம தரிசிக்கலாம். இப்படி இந்த ஆன்மீகம் இருக்கும் வரையில் தமிழர்களை, இந்த சித்தர்களையும், இந்த மகான்களையும், இந்த தமிழையும் யாராலையும் அழிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள், அகநானூறு, புறநானூறு, இவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மைகளை அதிகம் சொல்லக்கூடிய நூல்கள், சித்தர்களோட நூல். இதை நான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நூல்கள் இருக்கிற வரைக்கும் தமிழையும் யாராலையும் அழிக்க முடியாது, தமிழர்களையும் யாராலையும் அழிக்க முடியாது. தமிழர்களுக்குள்ளாரையும் உலகவாசிக்குள்ளாரையும் ஒரு வகையான ஒரு நேர்மை இருக்குது. அந்த நேர்மையை பற்றி இன்னொரு காணொலியில் நான் போடுறேன். அது எப்படி அந்த நேர்மை இருக்குன்னா, ஒரு சில பேர் தான் சட்டத்தை மீறி சில விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் இந்த சட்டத்தை அனுசரித்தே, இந்த சட்டம் சரியாக இருக்கோ தப்பாக இருக்கோ, ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அதை அனுசரித்து அதுகளுக்கு உட்பட்டு வாழுறாங்க. அப்படி உட்பட்டு வாழாமல் இந்த மனிதர்கள் கூட்டம் இருந்துச்சுன்னா இங்கே ஒருத்தனும் தப்பு பண்ண முடியாது. ஒருத்தனும் ஒரு அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ மற்றவர்களோ இந்த தப்பு பண்ணுறதுக்கான வழியே இல்லை. அதை வந்து பொறுத்துக்கவே மாட்டாங்க. அதை வேறு விதத்தில் அவங்க வந்து அதை சரி பண்ணுவாங்க. அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்களோ உலகவாசிகளோ இந்த சட்டத்துக்கு நீங்கள் ஒரு சட்டம் போடுறீங்கன்னா அதுக்கு உட்பட்டு வாழறாங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்கள் தான் இந்த மனிதர்கள். அதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை வீக்காக பயன்படுத்தி நிறைய பேர் இந்த மனிதர்கள் மேல் குதிரை சவாரி செய்வது என்பது இன்றளவிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறதுங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். தெய்வம் என்ற பேரில் நிறையா முட்டாள்தனங்கள் நிறையா இருக்குது. ரெண்டாவது, இந்த ஏழைங்கள்ட்ட பணக்காரங்கள்ட்ட இந்த பணம் பிடுங்குற வேலை, ரொம்ப காலமாக தெய்வத்தை வச்சு பணம் பிடுங்குற வேலை நிறைய நடக்குது.
அங்கேருந்து வருவாங்க, வள்ளலார் கோயிலுக்கு நான் அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்பாங்க. நான் கோயில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்பாங்க. உங்களுக்கு இங்கே பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இங்கே ஸ்கூலே இல்லை. ஸ்கூலே இல்லாமல் அவனும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கோயிலுங்கிறது கட்டுறதுங்கிறது அவசியமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா தேவையான கோயில்கள்லாம் கட்டிட்டாங்க. ஒரு ஊருக்கு ஒரு கோயில் இருந்தால் போகிறோம். இப்போ 1000 கோயில் இருக்குது, 2000 கோயில் இருக்குது. இப்போ நம்ம கட்ட வேண்டியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கூடங்களை தான் கட்டணும். அதுவும் இப்போ நடக்கிற பள்ளிக்கூடங்கள், குருகுல ஸ்கூலுகள் நிறையா பெருகணும். அந்த பழைய கல்வியெல்லாம் வரணும். இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி கல்வி திட்டங்கள் எல்லாம் வரணும். அதில் இந்த குருகுல படிப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதெல்லாம் கொண்டுட்டு வரணும். குருகுல ஸ்கூல்னால் 2 லட்சம் கட்டி 3 லட்சம் கட்டி படிக்கிறது இல்லை. பணமே இல்லாமல் நீங்கள் படிக்கிறது, ரொம்ப எளிமையாக படிக்கிறது, எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது. சித்தர்களை பற்றி, சமைக்கிறத பற்றி, நம்ம எப்படி வாழணுன்றதை பற்றி, மருத்துவத்தை பற்றி, இது எல்லாமே 12ஆம் வகுப்புக்குள்ளரே படித்து முடிச்சிடுறது. எல்லாத்தையுமே 12ஆம் வகுப்புக்குள்ளே படித்து முடிச்சிடுறது. ஏன்னா 16 வயசுக்குள்ளரே நீங்கள் படிச்சிடணும். அதுக்கு மேலே அறிவு வளர்ச்சிங்கிறது, ஞாபக சக்திங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதிகமாக குறையிறதுங்கிறது 45 வயசுக்கு மேலே தான். 45-50 வயசுக்கு மேலே தான் குறைய ஆரம்பிக்கும். ஆகவே இப்படி பலவிதமான வாழ்க்கை முறை எப்படி வாழணும்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள பலவிதமான இடர்பாடுக்குள்ள பலவிதமான சிக்கல்களில் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க. அதில் இந்த போலி சாமியார்கள், இந்த போலி குருமார்கள், இந்த போலி கோயிலை வச்சு கண்ணாம்னான்னு போய் சொல்கிறது. எனக்கு கனவுல கடவுள் வந்தார், எனக்கு இங்கே கோயில் கட்ட சொன்னார், இதை செய்ய சொன்னார், அதை செய்ய சொன்னார், இது மடத்து இடன்னு ஏழைங்களை போட்டு அவஸ்தைப்படுத்துறது. ரொம்ப மக்களை இந்த போலித்தனமான விஷயங்களை வச்சு இந்த மக்களை ரொம்ப பேர் ஏமாற்றி அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வழி தான் இருக்குது. எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு ஒத்த கருத்து உள்ள ஒரு அறிவு சார்ந்த ஒரு 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 ஒருத்தவரை வழிகாட்டியாக வச்சுக்கிட்டு நீங்கள் அவரை கைடு பண்ணி போகணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே திருமூலர் போல் ஒரு 1000 திருமூலர்கள் இங்கே தேவைப்படுறாங்க. 1000 மகான்கள் இல்லை, ஒரு 10,000 மகான்கள் இல்லை, அப்படி நிறைய பேர் இங்கே தேவையாக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ அறிவீனம் இங்கே ரொம்ப பெருத்து போச்சு. பொய் சொல்லி ஏமாத்துறது. இப்போ எங்களை போல் ஆட்களுக்கெல்லாம் அந்த பொய் சொல்லி இந்த கடவுள் விஷயத்தை சொல்லி ஏமாற்றக்குள்ள மனம் ரொம்ப நோகுது, மனம் ரொம்ப வலிக்குது. இவ்வளோ மூடத்தனம் முட்டாள்தனத்தை நம்பி இந்த மக்கள் எல்லாமே போய் படுங்குழியில் விழுறாங்களே அப்படின்னக்குள்ள மனசு ரொம்ப ஆதங்கப்படுது. சரி, நன்றி மக்களே. தெய்வம் வேறு, கடவுள் வேறு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுளை அடைவதற்கும் முக்தி அடைவதற்கும் நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.